படம் நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரே வைப்ல இருந்துச்சு. படம் வந்து எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல. ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. பாலிடிக்ஸ்னா நார்மலா அந்த சண்டை அடிதடி அது அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நல்லா என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஃபில்மா எல்லாரும் வந்து 3 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். நிறைய இடத்துல சிரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு படம். சூப்பரா பண்ணியிருக்காரு சார். ஆக்சுவலா ஸ்டார்டிங் அந்த பழைய இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து 2026 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பீரியட்ல வந்து என்ன ட்ரெஸ்ஸிங் இருக்கணும், மேக்கப், ஆக்டிங் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காரு. கூட காமெடிக்கு இருந்த எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட்டாபி சார், தம்பிராமையா சார் எல்லாருமே எல்லா ரோலும் பக்காவா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பொலிட்டிக்கலாக வந்து என்டர்டைன்மெண்ட்டாக எப்படி இருக்கும்னா படம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. யாரையுமே வந்து பின் பாயிண்ட் பண்ணல. மெயினாக வந்து இந்த கட்சியில் இப்படி பண்ணுறாங்க யாரையுமே வந்து பின் பாயிண்ட் பண்ணி காட்டல. நிறைய பேர் இங்கே கேட்டது என்னன்னா விஜய் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டாங்க. பட் ஃபிலிம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் விஜய் எந்த இடத்துலையுமே பாயிண்ட் அவுட் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டோரியே என்டையராக வேறு தான். நல்லா இருக்கு ப்ரோ. அதான் சொன்னல, அந்த பழைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்தந்த பீரியடுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து ஓவர்லாப்பாகவும் தெரியல, கம்மியாகவும் தெரியல. நம்ம பழைய மூவி பார்க்கும்போது அங்கே என்னெல்லாம் இருக்குமோ அந்த பழைய பீரியட்ல இருந்துச்சு. இப்போ புது மூவியில் என்னெல்லாம் இருக்குமோ அது கரெக்டாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. அரசியல் நையாண்டி, அதனால படம் ஜாலியாக பார்க்குற மாதிரி இருக்கு. விஜய் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. விஜய் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த மேனேஜம் விஜய் எல்லாமே விஜய் மாதிரி பண்ணியிருக்கா நெட்டி. பட் இருந்தாலும் தப்பாலாம் ஒன்றும் இல்லை, ஓகே தான். எல்லாமே நல்லா இருக்காங்க. இல்லை ஃபுல் காமெடி செட்டப்போட இருக்கான். எம்எஸ் பாஸ்கர், இளவரசு, தம்பிராமையா, நட்டி எல்லாமே காமெடியாக இருக்குது. கிங்ஸ்லி அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து சூப்பராக இருக்குது பிரதர். ஃபுல்லாக காமெடி ஜானர் மூவி ஃபுல்லாகவே. இதில் தனிப்பட்ட முறையில் யாரையுமே தாக்கல. படம் எல்லாருமே ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். எல்லா அரசியல்வாதிகளும் பார்க்கலாம், எல்லா கட்சிக்காரங்களும் பார்க்கலாம். இதில் தனிப்பட்ட முறையில் விஜய் தாக்குறாங்க, டிவிகேவை தாக்குறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஃபேமிலியோடய பாருங்கள், மூவி சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பிராமையா சார், எம்எஸ் பாஸ்கர் சார், நெட்டி சாரோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். இப்போது 2026 எலெக்ஷனுக்கு நல்ல கரெக்டான படம். இந்த நேரத்தில் படத்துக்கு வந்து அரசியலில் வந்து யாரும் காசு வாங்கி ஓட்டு போடக்கூடாது, அதுக்கும் நல்ல இது வச்சுருக்கிறாங்க. அது உண்டான இது சாங்ஸ் பிஜிஎம் அதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் தான். பட் ஃபுல்லாக காமெடி ஜானரில் எடுத்திருக்காங்க. அதனால் படம் நல்லாயிருக்கு. ஐயோ சான்ஸே இல்லை பிரதர். அவர் சூப்பர் ஆக்டிங். அவருடைய ஆக்டிங்லாம் நம்ம இதில் இல்லை, சதுரங்க வேட்டி எல்லாத்துலேயுமே அவருடைய ஆக்டிங்லாம் சான்ஸே கிடையாது. அதிலெல்லாம் குறை சொல்ல முடியாது. அவர் ஃபஸ்ட் டைம் டைரக்ஷனும் நல்ல ஒரு ஜானரில் வந்திருந்தார். அதுவும் டைரக்டிங்கும் நல்லா இருந்தது. டிஎன் 2026 படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ட்ராமா எடுத்திருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்றபடி இந்த படம் பார்த்தோன்னா இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய அந்த பொலிட்டிஷியன்ஸ், இந்த பொலிட்டிக்கல் மீட்டிங் எதெல்லாம் நடக்குமோ அந்த தலைவரெல்லாம் வந்து லைட்டாக அப்படி ட்ரோல் பண்ணி எடுத்திருக்காங்க. என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இது வந்து டிவிக்கு விஜய் அவரை வந்து ஏதாவது கலாச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா அவரோட ரெஃபரன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராரு, ஏன் அவர் வரக்கூடாதா, வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை எடுத்திருக்காங்க. அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. நட்டி தான் வந்து அந்த ஹோல் ஸ்டோரியே வந்து இது பண்ணுறாரு. கேமரா ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் கூட நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா விஷுவலாக பார்க்கும்போது நல்லா மேக்கிங் வைஸ் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. தேவையான படம் தான். அவங்க வந்து ஒரு நடிகர் பின்னாடி போகாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சூழ்ச்சி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் யார் நல்லவங்களா இருக்கோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க. கட்சி பார்க்காம நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க. எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ். நம்ம மாதிரி நம்பக்கூடாதுன்னு கிடையாது. அப்படி நம்பி வந்தாலுமே நீங்கள் வந்து பிளைண்டாக நம்பக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன ஏது தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 200 கோடி விட்டு வராரு 200 கோடி விட்டு வராருன்னு சொல்லி அது மாதிரி காட்டுறாங்கண்ணா அதில். பட் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அது அவர் வச்சிருக்காரு வராரு. பட் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப நல்லா இருக்கு படம். அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்கறது தான் பெட்டராக நான் பார்க்குறேன். இன்னொன்று, இது ஒரு நடிகரை டச் ஆகுதான்னு பார்த்தா ஒரு நடிகர் கிடையாது. இது வரைக்கும் வந்த எல்லா நடிகரையும் இது டச் ஆகுது தான் நம்ம சொல்லணும். இதுக்கப்புறம் வரப்போகிற நடிகர்களுக்கும் ஒரு அபாயகரமான சங்கம் ஊதிட்டு தேவையில்லாதவங்க பின்னாடி போய் நீங்கள் காசை செலவு பண்ணி உங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பப்ளிக்கு சொல்கிற மெசேஜாக இந்த படம் நான் பார்க்குறேன். ஐயோ அவ்வளோ தூரம்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல, அந்த அளவுக்குலாம் இல்லை. இது ஒரு நல்ல படம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படமாக நான் பார்க்குறேன். நட்டி ஏற்கனவே நல்லா நடிப்பார். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இந்த படத்துலையும் அவர் கொடுத்த ரோல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அது பார்க்குறவங்க கண்ணை பொறுத்துங்க. நீங்கள் விஜய்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நான்லாம் அப்படி பார்க்கவே இல்லை. ஒரு நடிகன், அவன் அரசியலுக்கு வரான், அவன் குடும்ப பின்னணி இது, அவன் இந்திக்கார நடிகராக காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்கணும். அவன் வரதே நார்த் இந்தியா நடிகராக வரான். ஸோ அதெல்லாம் டச் ஆகுதுன்னா அதெல்லாம் டச் ஆகாது. நீ பார்க்குற பார்வையில் தான் இருக்குது இது விஜயா இல்லை வேறு யாருன்னா.
நடிகர் வர்றதே நார்த் இந்தியாவிலேருந்து வராப்பில். அப்படி இருக்கப்போ அது விஜயை பற்றி குறிக்கத்தான் இருக்காது. நட்டி பாடி லாங்குவேஜுக்கு அவருக்கு ஒயிட்டு தட்டினா விஜய் மாதிரி இருக்கிறது மாதிரி அதனால் உங்களுக்கு தோணும். ஒரு நடிகரை சார்ந்து இது டச் அப் ஆகுதுன்னா எல்லா நடிகரும் சார்ந்து இதை எடுத்துக்கணும்னா சிரஞ்சீவியை எடுத்துக்கணும்னா சிரஞ்சீவிக்கு ஒர்க் அவுட் ஆகும், பவன் கல்யாணுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், கமல்ஹாசனுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், ரஜினிக்கும் ஒர்க் அவுட் ஆகும். சில சீன்ஸ்லாம் சில பேரை டச் ஆக தான் செய்யுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சினிமான்றது வந்ததை எடுக்க போகிற படம்ன்றதோட வரப்போகிற பிரச்சனைகளை தோல் உரிச்சு காட்டுறது தான் சினிமா. அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப அழகான படம். டெக்னிக்கலாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கொடுத்த நேரத்தில் கொடுத்த கதையை அழகாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது. ஒரு லவ் சாங்கும் ஒரு அரசியல் சாங் லாஸ்ட்டில் ரொம்ப இருந்தது. இந்த மாதிரி நேரம் வந்து கரெக்டான நேரம் அமைஞ்சதுனால மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும் அந்த படம்.